நான் அலக்கண தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம புவனேஸ்வரியோட திட்டத்த வந்து முறியடிச்சு புவனேஸ்வரிக்கே நம்ம ஆப்பு வைக்கிறாங்க நம்ம மாயா அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து புவனேஸ்வரியும் அவங்களோட கையாள் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, "யோவ் என்னய்யா உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அவள் விளையாடவே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கும்போது அவள் வந்து விளாண்டானா என்ன அர்த்தம்? நான் சொன்ன பிளான் எல்லாம் என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லா பிளானும் பண்ணேன். அவங்கள வந்து உள்ள வச்சு அடைச்சு வச்சேன். அப்படி இருக்கும்போது எப்படியோ வந்து கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்துட்டாங்க. பயப்படாதீங்க மேடம். இன்னும் வந்து செமி ஃபைனல், ஃபைனல் 2 இது இருக்கு. அதுக்குள்ள வந்து அவங்கள விளையாட விடாம பண்ணிடலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லி அவங்க வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம மாயா, கதிர், தனா 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "சூப்பரா விளாண்ட. இருந்தாலும் வந்து செமி ஃபைனல், ஃபைனல் இருக்கு. அதில நீ வின் பண்ணா தான் பெரியப்பா வந்து நீ சொல்கிறத கேட்பாரு." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "நீ ஒன்றும் கவலைப்படாத மாயா. நான் கண்டிப்பாக வின் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் விளாட்றத பார்த்தேல்ல, நல்லா தானே விளாண்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "நீ சூப்பரா விளாண்ட. அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ விளையாடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டத்தை நம்ம முறியடிச்சா தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம் மாயா, நம்ம இனிமேல் வந்து எடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து தான் எடுத்து வைக்கணும். ஏன்னா எந்த நேரத்தில் வேணால் நம்ம தனம் வந்து விளாட்றதுக்கு அவங்க வந்து தடையாக என்னனாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் புவனேஸ்வரி வந்து அங்கே ரிசப்ஷனில் ஒரு மேடம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அவங்கக்கிட்ட காசை கொடுத்துட்றாங்க. காசை கொடுத்து நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மேடம் சொல்லுங்கள் மேடம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த தனம் வந்து கால் இருக்கிறதுனால தானே விளாட்றா. அந்த காலை இல்லாமல் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான பிளான் தோணுது. இப்போ ஒரு பெரிய தேள் இருக்குல்ல, தேளை எடுத்து அவங்க விளாட்ற அந்த போடுற ஷூ இருக்குல்ல, அதுக்குள்ளே வச்சுருவோம். வச்சுட்டா எப்படி அவள் வந்து விளாட போகும்போது ஷூ போடுவா. தேள் கொட்டி உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருவாங்க. அவளால் இங்கே விளாடவும் முடியாது, ரகுராமோட மானத்தை காப்பாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமாக பிளான் போடுறாங்க. நீ என்ன பண்ணுறனா, அவள் வந்து அந்த இடத்துல அசந்த நேரத்தில் அவளோட ஷூக்குள்ளே கொண்டு போய் நீ வந்து இந்த தேளை வச்சிரு. தேளை வச்சிட்டேன்னா அவள் வந்து விளாட போகும்போது போட்டு போவா. தேள் கண்டிப்பாக கொத்திரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த அந்த மேடமுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காங்க. அவங்களும் வந்து நேராக போகிறாங்க. ஆள் இல்லாத நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா டக்குன்னு அந்த இடத்துல வந்து அந்த தேளை வந்து அவங்களோட ஷூ இருக்குல்ல, அதுக்குள்ளே வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு ஒன்று போகிறாங்க. இதை வந்து மாயா வந்து மெதுவாக நோட் பண்ணுறாங்க. தேளை வைக்கும்போது நோட் பண்ணலை. அவங்க வந்து தற்செயலாக யார் இவங்க தேவையில்லாமல் வந்து இங்கிட்டேருந்து வந்துட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிடுறாங்க. அடுத்து தனம், அதுக்கடுத்து கதிர் எல்லாருமே அந்த இடத்துல கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கிளம்புற நேரத்தில் நம்ம தனம் வந்து சரி எனக்கு வந்து செமிஃபைனலுக்கு நேரமாச்சு, நான் விளாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கதிர் வந்து சொல்கிறாங்க, ஆல் த பெஸ்ட்டு, நல்லபடியாக விளாடு, வின் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்காக இல்லைனாலும் நான் உனக்காக நான் வந்து வின் பண்ண தான் போகிறேன். நான் வின் பண்ணால் தானே அப்பா உன்னைய என்னைய எல்லாத்தையுமே வந்து சேர்த்து சந்தோஷமாக இருக்க முடியும். முக்கியமாக வந்து அப்பா கூட உன்னை சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தனம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டே மெதுவாக வந்து அந்த ஷூவை போட போகிறாங்க. ஒரு ஷூ வந்து போட்டுடுறாங்க. இன்னொரு ஷூ போட போகும்போது வந்து மாயாவுக்கு வந்து டவுட் வருது. எனக்கு என்னமோ வந்து இந்த ஷூவில் வந்து டவுட் இருக்குது, ஒரு நிமிஷம் அந்த ஷூவை போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயா சொல்கிறாங்க. உடனே தனம் வந்து என்னாச்சு மாயா, எதுக்கு ஷூ போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த ஷூ எடுத்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எடுத்து வாங்கிடுறாங்க. வாங்கி அவனுக்குள்ளே பார்த்தா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. உள்ளே பயங்கரமான ஒரு தேள் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன மாயா இது, உள்ளே யார் தேள் வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்காங்க. எனக்கு முன்னாடியே டவுட் இருந்துச்சு, யாரோ வந்து தானாக விளாட்றத கெடுக்கிறதுக்காகவே வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் நான் வந்து ஷூக்குள்ளே தான் இருக்குமோன்னு சந்தேகப்பட்டேன். அதே மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா வந்து சொல்கிறாங்க. ஆனா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. இந்த தேள் மட்டும் கொட்டியிருந்ததுன்னா அவ்வளோதான். இந்த செமிஃபைனலும் சரி, ஃபைனலும் சரி என்னால் விளாண்டுருக்கவே முடியாது. அதுக்கடுத்து கதிரை பற்றி அப்பா கிட்ட சொல்லி புரிய வச்சு நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயப்படுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மாயா தான் சொல்கிறாங்க, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ கண்டிப்பாக விளையாண்டு ஜெயிப்ப. அது வந்து நடக்கத்தான் போகுது. நீ எதுக்கும் பயப்படாத. கான்ஃபிடெண்ட்டாக போய் விளாடு. நானும் கதிரும் உனக்கு வந்து எப்பயுமே துணை இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செமிஃபைனலுக்கு வந்து நம்ம தனத்தை வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.